வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே மொறு மொறுன்னு சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரை மூடி லெமன் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணிட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நான் வடிகட்டி தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் சிக்கன் 65 பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரை கப் தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்க வந்து அதுக்கு அரை முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஹாப்பிமா பவுடர் யூஸ் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமயே இருக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. இதுக்கு முட்டை வந்து ஆட் பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதுக்கு அரை முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு முட்டை ஆட் பண்றேன் இதுக்கு. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டாது எண்ணெயில். ஃபஸ்ட்டு இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த 2 லெக் பீஸையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், மாற்றிட்டே இருக்கணும். அது மேலே தான் நல்லா வந்து கலர் மாறும். உள்ளக்க வந்து கொஞ்சம் வெந்திருக்காது. நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிருச்சு. நன்றி.